அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 16/3/2024, அதாவது பங்குனி மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைக்கி சப்தமி திதி. அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரம் சாயங்காலம் 4-5 வரைக்கும். அதற்கு மேலே திருவாதிரை மிருகசீரிஷ நட்சத்திரம். இன்றைக்கி ராகு காலம், அதாவது 9லேருந்து 10 வரைக்கும். யமகண்டம் 1:30லேருந்து 3 வரைக்கும். நல்ல நேரம் காலையில் 7:30லேருந்து 8:30, சாயங்காலம் 4:30 to 5:30. இன்றைய சந்திராஷ்டமம் துளாராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி போட வேண்டிய கலரு ப்ளூ, பிளாக் அல்லது பர்பிள் கலர், அதாவது கத்திரிப்பூ கலர்னு சொல்லுவாங்க. போடக்கூடாதது வந்து ஒயிட். இங்கே அதை சாப்பிட வேண்டியது கர்ட் ரைஸ் சாப்பிட்டு போகும். ஓகே. அடுத்து இந்த ஜோதிட குறிப்புகள். இன்றைக்கி ரிஷப் ராசியை பற்றி சில குறிப்புகள் சொல்கிறேன். இப்போ ரிஷப ராசிங்கிறது அந்த இதில் 30 டிகிரிலேருந்து 60 டிகிரிக்கு வரையில் உள்ளது ரிஷபம். ஓகே. இது எப்படின்னா 2வது ராசி, அதாவது ஃபஸ்ட்டு மேசம், 2வது ரிஷபம். இது எப்படின்னா பூமி சார்ந்த ராசி. அதை மேசத்தை நெருப்பு ராசின்னு சொல்லலாம் இல்லையா, ஃபயரி சைன். இது பூமி சார்ந்த ராசி. அதே மாதிரி பெண் தன்மை உடையது. இது எப்படின்னா அந்த முகத்தையும் அதனோட உணர்ச்சிகளையும் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது ரிஷபம். ஆமாம். அதே மாதிரி அந்த ரிஷப லக்கணம், ரிஷப அம்சத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் ஃபேட்டியாக நடுத்தர உயரமுடையவங்களாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி நெற்றி நல்ல பரந்த நெற்றி. ஆமாம். அதே மாதிரி ஒளி மிகுந்த கண்கள், கண்ணில் லைட்டிங், அதாவது ஒளி நல்லா இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி முடி கருப்பாக இருக்கும். கர்லிங் ஹேர் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருந்துக்கிட்டு இருக்குது. அழகியமான ஒரு பார்க்கும்போது ஒரு கவர்ச்சிகரமான உடல் அமைப்பு. ஓகே. பெரும்பாலும் பூமி ராசின்னு சொல்லிட்டேன்ல, பூமி பொறுமைக்கு உதாரணமாக சொல்லுறது பூமியை தானே சொல்லுவாங்க. அப்போ பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்களுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உடையவங்களாக இருந்துக்கிட்டு இருப்பாங்க. எந்த தொழிலில் ஈடுபட்டால் கூட அதனோட ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாமல் வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சக்ஸஸ்ங்கிறது கண்டிப்பாக வந்தே தீரும். நாம் அதே மாதிரி எப்படின்னா இவனோட எனர்ஜியை அனாவசியம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் சக்தியை சேமித்து வச்சுக்கிடுவாங்கன்னே சொல்லலாமே. அதே மாதிரி மனம் உறுதி, அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த இனிப்பு பண்டங்கள், அதாவது ஸ்வீட் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு, விருப்பம் அதிகம். எப்போதும் சந்தோஷமாக தான் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. காசு எவ்வளோ செல்லாமல் நம்மளை ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எப்போதும் மகிழ்ச்சியான சூழ்நிலையே இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஆமாம். வெளிப்படையாக தான் பேசுவாங்க, ஒளிமுறை பேச்செல்லாம் கிடையாது. ஆமாம். என்னென்னா நிம்மதியாக இருக்கணும், அவ்வளோதான் அவங்களோட குறிக்கோள். ஆமாம். அதே மாதிரி எரிச்சல் ஊட்டுறதுனாலையோ திடீர் தூண்டுறதுனாலையோ அவங்க கேரக்டரை அதெல்லாம் மாற்றிக்கிடே மாட்டாங்க. அவங்க எப்போ செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ தான் செய்வாங்க. ஆமாம். அதே மாதிரி உடல் நலத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிடுவாங்க. கரெக்டாக சாப்பிட்றது, இப்போ எக்ஸ்ட்ரா ஆயில் சாப்பிட மாட்டேன், கொலஸ்ட்ரால், அதனால் கொழுப்பு சம்மந்தப்பட்டது சாப்பிட மாட்டேன், அந்த மாதிரி உடல்நலத்தை ஜாக்கிரதையாக பேணுவாங்க. அதனால் சின்ன சின்ன நோய் நொடிகள் சீக்கிரம் இவங்கள அண்டாது. அதாவது பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடியவர்கள். கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸுக்கு எப்போவுமே தேவை கரெக்டாக கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அதனால் பெரிய கஷ்டங்கள் வராது. பெரிய ஓவர் ஸ்டெப் வைக்க மாட்டாங்க. அதனால் அப் அண்ட் டவுன் கண்டிப்பாக வராது. ஓகே. இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இப்பொழுது மேசராசி. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு எஜுகேஷன் படிப்பு நல்லா வந்துக்கிட்டு இருக்குது. அம்மா உங்கள் மேலே ரொம்ப அன்பு செலுத்துகிறாங்க. ஆமாம். உடல் நலமும் ஓரளவு நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. புதிய வாகனம், வெஹிக்கிள் வாங்குறீங்க. அதே மாதிரி வியாபாரிகளுக்கு பிஸ்னஸில் நல்ல லாபம் வருது. அதே மாதிரி எப்படின்னா மேலும் மேலும் ஜெயிக்கணுங்கக்கூடிய வெறி இல்லை, லாபம் வருதா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகே. ரிஷபராசி, உங்களோட முயற்சி வெற்றி கிடைக்கிறது. தம்பி அல்லது தங்கச்சி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு அதுக்கு உண்டான ஆர்டர் வந்துடுது. ஆமாம். அதே மாதிரி பிறந்த குழந்தை உங்களுக்கு பேசுறதுக்கு லேட் ஆகுது. இப்போ ஒரு வயசில் பேசுகிறாங்கன்னு வைங்களேன். இப்போ உங்களுக்கு 2 வயசு 3 வயசு ஆனால் கூட ஃப்ளூயண்டாக பேச மாட்டேங்குது. அது உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம்
டென்ஷனாக இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து மிதுன ராசி. வெளிநாடுகளுக்கு செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு வருது. தொழிலில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா வருமானம் இன்கம்ங்கிறதுலேருந்து அந்த ரேஷியோ வந்து அதிகமாகிட்டு வருது. அம்மாவிற்கு மாத்திரம் அந்த உடல்நிலை வந்து அப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் ஒருவேளை வயசான காரணத்தினால இருக்கலாம். அவங்க ரெக்கவர் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகிறது, முழுமையாக குணமாகலை. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க் பண்ணுறதில்ல, பண்ணுங்கள், ரிசல்ட்டு கிடைக்கும். அடுத்து கடகராசி. எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றியே. இப்போ அதே சமயம் வந்து எப்படின்னா உடல்நிலையில் தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிடணும். அதே மாதிரி வந்து எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், கவிஞர்கள் இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு வந்து எப்படின்னா நல்லா கற்பனை சக்தி கிடைக்குது. அதே மாதிரி வந்து வேண்டாத செலவுகளெல்லாம் குறைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. கொஞ்சம் சோம்பல்தனம் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதை விட்டிங்கன்னா நல்லா இருக்குது, நல்லபடி ஜெயிப்பீங்க. ஓகே. அடுத்து சிம்மராசி. நீண்ட முயற்சிக்கு பிறகு உங்களுக்கு வந்து வேலை கிடைக்குது. ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாரீங்க. ஆமாம். திருமணம் மட்டும் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். நிறைய தண்ணி வந்து ஜாஸ்தி குடிங்க. நண்பர்கள் வந்து உங்களுக்கு கம்மி தான், நிறைய பேரை கட் பண்ணிட்டீங்க. ஜாஸ்தி ஆள்கட்டாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது இல்லை. ஆமாம். அதே மாதிரி வந்து உஷ்ணம் ஓவர் ஹீட்டு உடம்புல இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். அதனால் அதை கொஞ்சம் உடம்பை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பு அப்பப்போ பிரச்சனை வருது, அப்பப்போ சரியாகிடுது. ஆமாம். ஸோ ஆஸ் யூஸ்வல் அது பெரிய அளவுக்கு மகிழ்ச்சியான நாளும் இல்லை, பெரிய அளவில் கஷ்டத்தை கொடுக்கூட நாளும் இல்லை, மீடியமாக இருக்கிறது. அடுத்து வந்து கன்னியாராசி. பள்ளிக்கூடத்தில் படித்த ஃப்ரெண்ட்ஸை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது உங்களுக்கு. அந்த மேரேஜ் மட்டும் வந்து எப்படின்னா உங்களுக்கு பிடிச்சா அந்த பொண்ணுக்கு பிடிக்கிறதில்ல, அந்த பொண்ணுக்கு பிடிச்சா உங்களுக்கு பிடிக்க, இந்த மாதிரி கொஞ்சம் தடங்களையே போய்கிட்டு இருக்குது. ஆமாம். அதே மாதிரி வந்து திருமணம் ஆனவங்களுக்கு வந்து கணவன் மனைவி கொஞ்சம் செப்பரேஷன், அதாவது வந்து வேலை மூலமாகவோ அல்லது வந்து டெலிவரி அல்லது அவங்க வீட்டில் ஏதாவது நிகழ்ச்சினாலும் உங்களுக்குள்ள ஒரு சின்ன தற்காலிக பிரிவு நடந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். மாணவர்களுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எஜுகேஷனில் கொஞ்சம் டல்லாக தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் கடின உழைப்பு தேவை. அடுத்து துளாராசி. தொழில் வந்து அவ்வளவு சரியாக நடக்கலை. ஆமாம். அதனால் வந்து மனசில் வந்து தேவையில்லாத டென்ஷன். அதான் நல்லா போய்கிட்டு இருந்த பிஸ்னஸ் இப்போ கொஞ்ச நாளாக சரியாக போகிறது இல்லை. ஆமாம். கடன் வந்து கேட்டால் ஃபோன் பண்ணி கேட்டாலே கடன் வந்து கிடச்சிருது. அப்படின்னா நீங்கள் கரெக்டாக திருப்பி கொடுக்குறதுனால கடன் கிடைக்குது. குடும்பத்தில் வந்து ஒரு மங்கள காரியம் நடக்கிறது. உத்தியோக பிரச்சனைகள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா கூட சுப்பீரியர்ஸை அப்ரிசியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, பாராட்ட செய்ய மாட்டேங்கிறாங்க. மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. அது மனசில் வந்து உற்சாக குறைவை ஏற்படுத்துகிறது. ஒரு பாராட்டு மழை கேட்டால் இன்னும் உற்சாகமாக பண்ணுவீங்க, அவ்வளோதான். அடுத்து விருச்சிக ராசி. அந்த அது வந்து எப்படின்னா பெட்டிலேருந்து எந்திரிக்கிறதுக்கே மனசு வரமாட்டுக்கு. ஆமாம். உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச நபர் ஒருத்தர் வீட்டுக்கு உங்களை பார்க்க வரதா செய்தி வருது. அதே மாதிரி வந்து வர வேண்டிய பணம் ஒரு 25% தான் வந்து சேர்ந்துருக்குது. அது வர வேண்டிய பணமே வரல. எங்கள் எதிர்பாராத பணம் ஸ்பெக்குலேஷனில் எங்கே வரும்? அதனால் ஸ்பெக்குலேஷனில் வந்து ஜாஸ்தி ஈடுபட வேண்டாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி வெளியே போனோம், வேறு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து தனுசு ராசி. மாலை வர சாயங்காலம் வர 4:30 வரை டென்ஷனாக இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதற்கு மேலே வந்து சிச்சுவேஷன் வந்து சேஞ்ச் ஆகிடுது. குழந்தைகளை வந்து கராத்தே, கிரிக்கெட்டு, அந்த மாதிரி மியூசிக்கு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இதில் சேர்க்கறதுக்காக கொண்டு போகிறீங்க. சேர்த்தும் விடுறீங்க. வீடு கட்டுறது அல்லது வந்து கட்டின வீட்டை வாங்கிறது என்ன பண்ணுறதுன்னு ஒரு டிஸ்கஷன், ஸ்மால் டிஸ்கஷன் உங்களோட ஒய்ஃபோடு கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. உடம்பு தான் கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஓகே. அடுத்து வந்து மகர ராசி. காதல் வந்து கைகூடி வந்துடுச்சு. வியாபாரிகளுக்கு கூட நல்ல லாபம்தான். மனைவி வந்து ரொம்ப உற்சாகமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, உங்களோட லைஃப் பார்ட்னர். புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு, அதை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி வந்து சுற்றத்தினர் வீட்டு, உங்கள் ரிலேஷன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிட்டு வர்றீங்க.
ஏழரை சனி நடக்கிறனால கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் லேட்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. வேறு பெரிய ஒன்றும் நெகட்டிவ் இல்லை, தாமதமாக நடக்கிறது. அடுத்து வந்து கும்பராசி. கும்பராசி வந்து எப்படின்னா, கடன் வாங்கி புது வாகனம் வாங்குறீங்க. அம்மாவோட ஹெல்த்து நல்லா தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஹையர் எஜுகேஷனுகளுக்கு மட்டும் கொஞ்சம் மெமரி பவர் கம்மியாக இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்த டெஸ்ட்டில் வந்து நல்லா படித்து இதை விட நல்ல மார்க் எடுப்போம்னு நீங்களே ஒரு உறுதி எடுத்துக்கிட்டீங்க. அதுக்கு இந்த மாதிரி உங்களால் முடியும், அந்த திறமை இருக்கிறது. அடுத்து மீன ராசி. அதாவது ராகு கேது கோயில் அல்லது வந்து நாகதேவதா கோயில் ஏதாவது பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மத்திய வயசு, அதாவது 40 to 50 அந்த ரேஞ்சில் உள்ளவங்களுக்கு யூரினல் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம். அதே மாதிரி வந்து உங்களோட டேலண்ட்டுக்கும் உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கும் நீங்கள் ரொம்ப உயர்ந்த இடத்த அடைஞ்சிருக்கணும். ஏதோ ஒரு நெகட்டிவ்னால் உங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் வந்து தடையாக இருக்கிறதுனால உங்களால் ஒரு இதை ரீச் ஆக முடியலை. லேட்டான கூட கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். நண்பர்களே, இப்போது அந்த 12 ராசிக்குண்டான பலன்கள் பற்றிய நிகழ்ச்சி உங்களுக்கு உபயோகரமானதாக இருந்தால் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும், லைக் செய்யவும். நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.